வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபியோடு வந்திருக்கேன். வீக்கெண்ட் செஞ்சு பாருங்கள். இது செம்ம ஹைலைட் என்னென்னா, ரொம்ப ஈஸி செய்கிறது, சிம்பிளான இன்க்ரீடியன்ஸு. அதே நேரத்தில் பேச்சுலர்ஸ், புதுசாக சமைக்கிறவங்க கூட அட்டகாசமாக செஞ்சு ஆஹா ஓஹோன்னு உங்கள் வீட்டில் நீங்கள் பேர் வாங்கிடலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போய் இந்த சூப்பரான சிக்கன் ஃப்ரையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் போட்டு இதை நல்லா கலந்து முடிஞ்சால் 1 மணி நேரம் ஊறலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், இல்லை ஒரு 1/2 டீஸ்பூனே போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்ல ஸ்பைஸியாக வேணும், காரசாரமாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பாதி தனி மிளகாய்த்தூள் பாதி காஷ்மீரி தூள் கலந்து சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி நம்மளுடைய செந்தூர் மசாலாவுடைய மதுரை சுக்கா மசாலா இதில் போடுறேன். அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இல்லை எங்கிட்ட அது இல்லை அப்படின்றவங்க நீங்கள் கரம் மசாலா, கறி மசாலா இந்த மாதிரி மசாலாஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு தடவை நம்மளுடைய சுக்கா மசாலா வாங்கி செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இல்லை சிம்பிளாக ஒரு சுக்கா மசாலாவுக்கு ஒரு பேசிக் இன்க்ரீடியண்ட் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் லைட்டாக வறுத்து கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். அது ஒரு டெக்ஸ்சருக்காக. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நல்ல புளிப்பு இல்லாத திக்கான நல்ல தயிர், ஒரு க்ரீமியான தயிர், அது ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்குங்க. இது சிக்கனை நல்லா சாஃப்டாக குக் ஆக்கும். ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ், அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் சால்ட்டு. இவ்வளோ தான் ஐட்டமே. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே முடிஞ்சால் 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மற்ற வேலையெல்லாம் குழம்பு சாதம் எல்லாம் செஞ்சுட்டு ஃபைனலாக இதை செய்கிறதுக்குள்ளே இது ஊறிடும். இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது ஊறட்டும். சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், உங்கள் விருப்பம். 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துங்க. கூடவே தாராளமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அது ப்ரௌனாக வதங்கி வரட்டும். நல்ல ப்ரௌன் ஆகட்டும். இந்த மாதிரி இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் ரோஸ்ட்டு, சுக்கா இதெல்லாம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் வரும். இல்லைன்னா நல்ல அடிகனமான எந்த கடாய் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை தூக்கி அப்படியே உள்ளே போடுங்க. வேறு ஒன்றும் நம்ம போட வேண்டாம். போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த வெங்காயம் கருவேப்பிலையோட இந்த மசாலா, சிக்கன் மசாலாவை நல்லா பெரட்டி விடுங்க. 1 நிமிஷம் பெரட்டி விடுங்க. அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் டைம் விட்டு மறுபடியும் பெரட்டி விடுங்க. அதாவது இந்த எண்ணெய் வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த மசாலா நல்லா வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வதக்க சிக்கன் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ சிக்கன் எவ்வளோ தண்ணி விடுதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இது நல்ல ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப தண்ணி நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மிதமான தீயில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். தெரியுதா உங்களுக்கு? தண்ணி அப்படியே விடுது இப்போ தான். ஸோ இதை ஒரு இன்னொரு 2-3 நிமிஷம் நம்ம மூடி வச்சோம்னா இன்னும் எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு பாருங்கள். ஸோ தண்ணி விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தண்ணி நமக்கு ஆக்சுவலி தேவைப்படாது. 2-3 நிமிஷம் மூடி வைக்கிறதுனால இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமும் கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே பெரட்டி ரோஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே
நல்ல அந்த அந்த பதம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஒரு 3 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ஸோ தண்ணியே நம்ம இதுக்கு ஊற்ற தேவையில்லை, இந்த தண்ணியே போதும். இப்போவே சிக்கன் வந்து ஒரு பாதி வெந்துருச்சு. இனி இது நல்ல ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம மிதமான தீயில் வச்சு 1 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் அப்படியே பரட்டி மட்டும் விடுங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. இப்போ அப்படியே நல்ல ஒரு தொக்கு பதம் வந்துருச்சு. இப்படியே எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை நான் கொஞ்சம் இதை வந்து ஒரு சிக்கன் சுக்கா மாதிரி பண்ணணுன்றதுனால இதை ஒரு கெஸ்ட்டெல்லாம் வரும்போது நீங்கள் இதை ஒரு ஸ்டார்டராக கூட கொடுக்கலாம். அப்போ கெஸ்ட்டு வரும்போது என்ன பண்ணலாம், கொஞ்சம் அதில் அப்படி ஸ்பெஷலாக கொஞ்சம் முந்திரியை உள்ளே போட்டிங்கன்னா முந்திரி சிக்கன் சுக்காவாகிடும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுங்க. இல்லை வீட்டில் முந்திரி கொஞ்சம் நிறையா இருக்குது என்ன பண்ணலாம், அப்போ இதை செஞ்சு உள்ளே கொஞ்சம் தூக்கி போட்டு. ஆனால் இந்த மசாலாவோட அந்த முந்திரி ஃப்ரை ஆக அந்த முந்திரி அவ்வளோ சிக்கன் டேஸ்ட்டு அப்படி வந்துடும் அதில். பாருங்கள் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சா, அவ்வளோதான். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா சுட சர்வ் பண்ணுங்கள். இதை ஒரு ஸ்டார்டராக கெஸ்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு ஸ்டார்டராக நீங்கள் சர்வ் பண்ணலாம். எனக்கு இதை வந்து நல்ல ஒரு தக்காளி ரசம், அந்த ரசத்துக்கு கூட இந்த சிக்கன் ஃப்ரையை வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் குழம்பே தேட மாட்டீங்க. அந்த ரசமும் இந்த சிக்கன் ஃப்ரையும் மட்டும் இந்த வீக்கெண்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு வேணும்னா நான் தக்காளி ரசத்தோட ரெசிபி கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணுங்கிறவங்க இதை பார்த்து செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டான ரொம்ப 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 ஈஸியான ஒரு சிக்கன் ஃப்ரை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக புதுசாக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக சமைச்சு அசத்திடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய செந்தூர் மசாலாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஆர்டர் போட்டுக்கோங்க. நம்மளுடைய மசாலாஸில் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மற்ற மசாலாவுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.